समय उनसे दोनों ने दबा कर खाली बजाई। उसके बाद प्रधानमंत्री ने उसी मिडिल क्लास से कहा मोबाइल फोन की लाइट जलाओ, और मोबाइल फोन की लाइट चली। और इस बजट में आपने उसी मिडिल क्लास के एक छुरा पीठ में मारा, दूसरा छुरा छाती में। इंडेक्सेशन जो आपने कैंसिल की पीठ में छुरा था, एज ए कैपिटल गेन्स टैक्स आपने बढ़ाया तो छाती में छुरा। उसके बाद मगर इसमें इंडिया गवर्नमेंट के लिए एक हिडन बेनिफिट है, मिडिल क्लास अब आपको छोड़ने जा रही है और इस साइड आ रही है। जहां भी आपको मौका मिलता है आप चक्रव्यूह बना देते, एक चांस मिलता है आप चक्रव्यूह बना देते हो, हम चक्रव्यूह तोड़ने का काम करते हैं। जब கேள்வி என்று சொன்ன கலியம் பூங்குன்றம் போட்டுட்டார், அப்ப இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேற மொழிக்கெல்லாம் இல்லாத சிறப்பு என்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது. யாரும் ஒரே யாவரும் கேரி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த இரண்டு தத்துவங்களையும் கொண்டு இந்த மொழியை ஒருமைப்படுத்தினால்தான் இன அடையாளம் கிடைக்கும். இந்த இன அடையாளத்தை ஒருமைப்படுத்தினால்தான் இந்த உலகத்திற்கு இப்போது ஒரு இனம் இருந்தது. இதை சொல்லுவதற்கு அண்ணா தேவைப்பட்டார், பெரியார் தேவைப்பட்டார். ஆனால் அதை காப்பாற்றி உள்ளபடியே உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் இந்த மண்ணிலே உண்டு என்பதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு. ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் அவர் தமிழ் எப்படி பாராட்டுறார், தமிழுக்காக வார்த்தை எழுத்தியதெல்லாம் சொல்லிடலாம். அவர் எங்கெல்லாம் குசும்பப்பார் தெரியுமோ கவிஞர்கள் பேசுறார். சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயினார். கவிஞர்கள் சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின. பழந்தமிழர் பெருநூல்கள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள். இந்த பழந்தமிழர்களும் நினைச்சுட்டு படுக்கையில சாய்ந்திருந்தேன் ஒரு நாள். பக்கமது நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டாள். தள்ளிவிட மனமில்லை, தழுவிட்டு வென்றிருந்தேன். மற்றொருத்தி வந்தால் அவள் இதைவிட அழகி. இன்னொருத்தி வந்தாலாம். அடுத்து கேட்கிறார், என்ன இது இருமங்கை ஒரு கொடுக்க என கேட்டு பொறுத்திடுக. முதலில் வந்தவன் பேர் தூக்கம். அந்த தூக்கத்தில் நான் கண்ட கனவெல்லாம் தமிழின் காட்சி, தமிழின் மாட்சி. எங்க போனாலும் தமிழ் வர மாட்டார். அதனால சங்கத்தமிழ் எழுதுகிறப்போ சொன்னா ஏன் சங்கத்தமிழ் எழுதுன்னு கேட்டாங்க. கரடமோடாக இருக்கிற தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். போருக்கு போகிற போது இவமா அவங்க மகன் கேட்டா அந்த மகன் எங்க இருந்தான்னு தெரியாது. அந்த மகன் இருந்த வயிறு தான், அந்த புலி இருந்த கொகை இதுதான். இதை தமிழ்நாட்டில் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள அவருக்கு வேர்த்து, கேட்கிற எங்களுக்கு வேர்த்து. பார்த்த எங்குற்றான் உங்கள் மகன் என்னும் குரல் கேட்ட தாய்க்கிழவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இது மாணவியின் போர்க்களம் தான் போயிருக்கும். புலி இருந்த குகை இதுதான் என்று வயிற்றை சுட்டி காட்டிய புறப்பாட்டுடைய தமிழ் அப்படின்னு. அப்போ தமிழை போற்றுவது மட்டுமல்ல, பக்தி இலக்கியங்களால் ஏற்பட்டிருக்கின்ற தமிழுக்கான சேதாரத்தை பிரித்து காட்டி ஏற்கனவே சொன்னார். இன்னொரு கவிதை சொல்றார், நரியும் பரியாய் ஆனகதை, நாரதர் பெண்ணாய் போனகதை, உரியை கண்ணல் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, திரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். இந்த தமிழ் சாதாரண தமிழ், எங்க தமிழ் அந்த தமிழ் இல்லப்பா. இந்த நரி ஓடுற கதை, கண்ணை உடைச்ச கதை, வெண்ணையை திரும்ப கதைலாம் எங்க தமிழ் கிடையாது. அதெல்லாம் இடையில விட்டுது. எங்க தமிழ் வேறு, எங்க தமிழ் சமத்துவம் பேசிய தமிழ், இந்த உலகத்திற்கு அறிவியலை வழங்கிய தமிழ். मिडिल क्लास से वो शायद इस बजट से पहले प्रधानमंत्री को सपोर्ट करता था। जब प्रधानमंत्री ने कोविड के समय उनसे थाली बजवाई थी तो उन्होंने दबा कर थाली बजाई, बजाई। हमें अजीब लगा, मगर प्रधानमंत्री ने मिडिल क्लास को ऑर्डर दिया तो मिडिल क्लास ने थाली बजाई। उसके बाद प्रधानमंत्री ने उसी मिडिल क्लास से कहा मोबाइल फोन की लाइट जलाओ, और मोबाइल फोन की लाइट चली। मिडिल क्लास ने, पूरे हिंदुस्तान में मिडिल क्लास ने मोबाइल फोन की लाइट जला दी। अब इस बजट में आपने उसी मिडिल क्लास के एक छुरा पीठ में मारा, दूसरा छुरा छाती में। एक इधर मारा और एक इधर मारा। इंडेक्सेशन जो आपने कैंसिल की, ஆயுதங்களுடன் சுற்றி திரிந்த அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திருச்சியில் ஆயுதங்களுடன் சுற்றி திரிந்த அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதிமுக இளைஞர் பாசறை மாவட்ட தலைவர் கரண் உட்பட 8 பேரை கைது செய்திருக்கின்றனர் போலீசார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
திருச்சியில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதிமுக இளைஞர் பாசறை மாவட்ட தலைவர் கரண் உட்பட 8 பேரை கைது செய்திருக்கின்றனர் போலீசார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. புதுக்கோட்டை மஞ்சவாடியில் சேர்ந்த கணேசன் என்பவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மறைக்கடை நடத்தி வருகிறார். இவருக்கு புதுக்கோட்டையில் பேராசிரியராக பணியாற்றி வந்த போது திருச்சி கருமண்டபம் ஆசாத் நகர் ஆர்எஸ் காவலைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் பழக்கமாகியுள்ளார். இந்த பழக்கத்தின் அடிப்படையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு கணேசனிடம் பள்ளி ஒன்று கட்டுவதற்காக கூறி 35,65,000 வெங்கடேசன் கடன் வாங்கியுள்ளார். இந்த கடன் தொகையை 5 லட்சத்தை திருப்பி கொடுத்துவிட்டு மீதமுள்ள தொகையை தராமல் இழுத்தளித்துள்ளார். இது பற்றி கணேசன் ஓலையை சேர்ந்த அவரது மச்சினன் விஜயாவிடம் கூறியுள்ளார். இதையடுத்து கடந்த வாரம் கணேசன் விஜயா உட்பட 3 பேர் சென்று வெங்கடேசனிடம் கொடுத்த பணத்தை கேட்டுள்ளனர். ஆனால் அவர் பணத்தை தராமல் இழுத்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் வெங்கடேசன் நண்பர்கள் மூலமாக தாக்க முடிவு செய்துள்ளனர். இதற்காக நேற்று திருச்சி பீமன் நகரை சேர்ந்த கரண், கேகே நகரை சேர்ந்த சிபிராம், ஓலையூரை சேர்ந்த தினேஷ், கல்யாண சுந்தரபுரத்தை சேர்ந்த ரவிக்குமார் உள்ளிட்ட 5 பேர் 3 கார்களில் வந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர்கள் பாதையில் ஒரு ஹோட்டலில் எதிர்ப்புடன் நின்று பேசிக் கொண்டனர். இது பற்றி போலீசாருக்கு ஒரு அறிக்கை தகவல் கொடுத்த அடிப்படையில் காரை சென்று சோதனை செய்த போது அப்போது கரண் என்பவருக்கு சொந்தமான காரில் பெரிய வீட்டர்வால் இருந்துள்ளது. மேலும் இவர் அதிமுக திருச்சி மாவட்ட இளைஞர் பாசறை மாவட்ட தலைவராக இருக்கிறார். இதையடுத்து கரண் உட்பட 5 பேரையும் காவல் நிலையத்தை அழைத்து சென்று விசாரித்த போது கடன் தொகை வசதிக்கு ஆயத்துடன் வந்தது தெரியவந்தது. மேலும் அவர்கள் 3 கார்கள் வீட்டர்கள் ஆகியோர் பரிசீலனை செய்யப்பட்டன. பின்னர் இது தொடர்பாக கேகே நகர், இந்திரா நகரை சேர்ந்த பார்த்திபன், ஓலையூரை சேர்ந்த முருககுமார், புதுக்கோட்டை சேர்ந்த மஞ்சுவார், முத்தையா ஆகியோரும் மொத்தம் 8 பேர் கைது செய்து தற்போது அவர்கள் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இவர்கள் தற்போது திருச்சி மத்திய சிறையில் அடைக்க உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. सिर्फ अदानी और अंबानी सब पैसे मिले सर माननीय सदस्य माननीय सदस्यगण आपके एक नेता मुझे लिखित में पत्र देके गए हैं कि कोई भी माननीय सदस्य जो सदन का सदस्य नहीं उसके बारे में टिप्पणी न करें. मंत्री जी को अदानी जी और अंबानी सर A1 और A2 की रक्षा करनी है. मैं समझता हूँ